السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக பயான் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற தகவல்கள் தான் அதிக அளவில் பேசப்படும். அவற்றை கடந்து சில நேரங்களில் வேறு பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பயான் என்பது வணக்க வழிபாடுகளை சொல்லக்கூடிய ஒரு தகவல் செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு உலக விஷயங்களை பற்றி மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தி பேசினாலும் அதை நாம் பயான் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும்பாலானவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. நடைமுறை தகவல்களை மார்க்கத்தோடு இணைத்து பேசினால் கூட பயான் மாதிரியே இல்லை என்கிற அளவுக்கு தான் பலருடைய புரிதல் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகள், கொள்கை கோட்பாடுகள் இவற்றை கடைந்து அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டிய பல உயர்ந்த பண்புகளையும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தூரமாக்க வேண்டிய பல தீய பண்புகளையும் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த வரிசையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உணர்வுகளில் ஒன்று இரக்க குணம். அதிகமான மனிதர்களிடத்தில் காணாமல் போய்விட்ட பஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் இரக்க குணம். அன்பானவர்களே, இது பற்றியும் திருக்குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமான வழிகாட்டுதல்கள், விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் இரக்க குணம் என்றால் என்ன? ஒரு மனிதன் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இரக்கம் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது? இரக்க குணம் என்ற இந்த பண்புக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஒருவன் மற்றவர்கள் மீது இரக்கப்படுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன? தேவையான இடத்தில் இரக்கம் காட்டாமல் இருப்பவனுடைய மறுமை நிலை என்ன என்பது போன்ற பல கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இரக்கமும் சொர்க்கமும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலில் இரக்கம் என்றால் என்ன? இது தெரியாததால் தான் பலர் இரக்க குணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இரக்க குணம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சிரமப்படுவதை பார்த்து நம்மால் இயன்ற முயற்சியை கொண்டு அவரை அந்த சிரமத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லவா, அதற்கு பெயர் தான் இரக்கம். ஒருவர் ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு எழ வேண்டும். நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு முயற்சியை செய்து இவரை பாதுகாக்கலாமே, இந்த துன்பத்திலிருந்து இவரை மீட்கலாமே, இவருக்கு உதவியாக இருக்கலாமே என்ற எண்ணம் ஒருவருடைய உள்ளத்தில் எழுந்தால் அந்த எண்ணத்திற்கு தான் இரக்க குணம் என்று பெயர். நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இந்த குணம் இருக்கிறதுங்கிறத நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். யாரை நம்ம பார்க்கணும், அவருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை, இவருக்கு கல்லு மனசு, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் என்னுடைய உள்ளத்தில் இரக்க குணம் என்கிற இந்த பண்பை எந்த அளவிற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால், இது இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பு. சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல.
மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக இஸ்லாம் இதை பார்க்கிறது. எனவேதான் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, தன்னை பற்றி திருக்குர்ஆனில் அறிமுகம் செய்யும் பொழுது ரഊஃப், இரக்கம் உள்ளவன் என்று தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுடையவன் என்று தன்னை பற்றி பேசுகிறார். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 30வது வசனம், 6வது அத்தியாயம் 133வது வசனம், 16வது அத்தியாயம் 7வது வசனம், 16வது அத்தியாயம் 47வது வசனம், 18வது அத்தியாயம் 58வது வசனம், 22வது அத்தியாயம் 65வது வசனம், 57வது அத்தியாயம் 9வது வசனம். இங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுகிறான், அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுடையவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நிகரற்ற அன்புடையவன் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தன்னை இரக்கமுள்ளவன் என்று அறிமுகப்படுத்துவதிலிருந்து இஸ்லாம் இரக்க குணத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நாமும் நம்மிடம் அந்த குணத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தை இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு இரக்க குணம் தொடர்பாக பாடம் நடத்துகிறார். திருமதியில் இடம்பெறக்கூடிய 1924வது ஹதீஸ், இர்ஹமு மன் ஃபில் அர்தி இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய மற்ற மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். நீங்க மற்றவங்க மேல இரக்கம் காட்டினா தான் அல்லாஹ் உங்க மேல இரக்கப்படுவான். எந்த அளவிற்கு இரக்க குணத்தின் தேவையை, அவசியத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால், ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அதை பார்த்து நமக்கு இரக்கம் வர வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை. புகாரில் இடம்பெறக்கூடிய 5204வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் சற்றேறக்குறைய சொல்வதாக இருந்தால் மரண தருவாயில் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்கிறார்கள். அந்த குழந்தையை நபிகளாரிடம் கொடுக்க அதை தனது மடியில் வைக்கிறார்கள். பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய நிலை மூச்சு விடுவதற்கே மிக சிரமமானதாக இருக்கிறது. கடைசி சக்கராத்துடைய நேரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு விடுவதற்கே திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்படியே இந்த நெஞ்சு கூடு மேல் எழும்பி கீழே விழுகிற அந்த நிலை. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. சஅத் இப்னு முபாரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யார சொல்லலாம், என்ன அழுகுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அடியார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இரக்க பண்பு என்று சொன்னார்கள். ஒருவர் வேதனைப்படுவதை பார்த்தால் நாம் அவர்கள் மீது ஒரு விதமான கரிசனத்தை வெளிப்படுத்துகிறோம் அல்லவா, அதுதான் இரக்க குணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்றாங்க. சொல்லிட்டு கூடுதலாக சொல்லுகிறார்கள், யார் மற்றவர்கள் மீது இரக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் இரக்கப்படுவார். என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு சிரமம், ஒரு நெருக்கடி, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், அதை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய மனம் பதட்டமடைய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டுமே, ஏதாவது ஒரு வகையில் நான் முயற்சி செய்து அவரை அந்த சிரமத்திலிருந்து மீட்க வேண்டுமே என்ற ஒரு விதமான உள்ளுணர்வு எனக்கு ஏற்பட வேண்டும். இதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுகிறது. சிலரை பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற தகவல் தெரிந்தால் கூட தெரியாதது போன்று நடந்து கொள்வார்கள். தெரியும்னு சொன்னா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களான்னு யாராவது கேட்டுட்டா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க மற்றவங்க மேல இறக்கப்பட்டாதான் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய இறக்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மற்றவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். யாருடைய உள்ளத்தில் மற்றவர்கள் மீது இரக்கம் இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் இறக்கப்படுவார். இந்த அளவுக்கு இரக்கத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாம இறக்கப்பட வேண்டிய சூழல் உண்டாகும், எங்க இறக்கப்படணுமோ அங்க பெரும்பாலான மனிதர்கள் இறக்கப்படுவதே இல்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களை முடிந்தவரை நாம் இரக்கமற்ற நிலையில் தான் நடத்துகிறோம். பெரும்பாலானவர்கள், எல்லோரும் அப்படி இல்லை, பெரும்பாலானவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறாரோ அவர் மீது இறக்கப்படுவதை விட்டுவிட்டு அவர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையை தான் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனைவி விஷயத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. மனைவியிடம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அவன் எப்படி நடந்து கொள்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய, அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய இப்படி பல ஹதீஸ்கள், 2 ஹதீஸ்லயுமே மனைவியுடைய ஹக்கு வருது. உதாரணத்திற்கு அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய 1830வது செய்தி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் மனைவியிடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எதை உண்ணுகிறாயோ அதையே அவளுக்கும் உண்ண கொடு. பல குடும்பங்கள்ல கணவன் நல்ல உயர்ரக உணவை சாப்பிடுவான், மிச்சம் மீதி ஆகிறதுதான் மனைவி சாப்பிடணும். ஆம்பளைக்கு சாப்பிடாம பெண்கள் சாப்பிடக்கூடாது என்ற கலாச்சாரங்கள் எல்லாம் பல வீடுகளில் இருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு எதிரான நடைமுறை. உதாரணத்திற்கு கறி சமைக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் முதலில் சாப்பிட வேண்டும். அவர் இருக்கிறதையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவார். வெறும் சாப்பாடு சாம்பார் தான் இருக்கும், அதுதான் பெண்கள் சாப்பிடணும். இப்படியெல்லாம் இன்னும் முஸ்லிம் குடும்பங்களிலும் நடைமுறை இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ எதை உண்ணுகிறாயோ அதையே அவளுக்கும் உண்ண கொடு. நீ எதை உடுத்துகிறாயோ அதையே அவளுக்கும் கொடு. அப்படின்னு அவளுக்கும் பேண்ட் ஷர்ட் கொடு அப்படி அர்த்தம் இல்ல. உனக்கு டிரெஸ்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்றியோ அதே மாதிரி அவளுக்கும் நீ மதிப்பளிக்க வேண்டும். ஏதாவது நீ கோபப்படுற மாதிரி நடக்கிறா, அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதா, முகத்துல அடிச்சிடாத. ஏதாவது சபையில திட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, அவன் மேலதான் தப்பு, அவளை நீ திட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வச்சு திட்டாத, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கண்டிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபடு. இதெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடு. நான் ஏன் அவன் மேல இறக்கப்படணும்னு நினைச்சா காட்டு மிராண்டியாகத்தான் பல கணவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, காட்டு மிராண்டித்தனமாகத்தான் நடக்கிறார்கள். அந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்படி நடக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா அப்படி நடக்கிறார்கள். புகாரில் வரக்கூடிய அறிவிப்புல, நீ அவளை அடிக்க, உன்னுடைய அடிமையை அடிப்பது போன்று உன்னுடைய மனைவியை அடிக்காதே. அப்படி அடிச்சுட்டு அன்னைக்கு இரவே அவளிடத்தில் உறவு கொள்வதற்காக செல்கிறாயே, சரியா? அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். அன்பானவர்களே, இரக்கம் இருந்தால் நாம் அப்படிலாம் மனைவியை போட்டு அடிக்கிறது நடக்காது. 4 பேருக்கு மத்தியில வைத்து மனைவியை கேவலப்படுத்த மாட்டோம். தகாத வார்த்தைகளை சொல்லி ஏச மாட்டோம். நமக்கு என்ன செய்யணுமோ அதையே அவளுக்கும் உணவாகட்டும் உடையாகட்டும் கொடுப்போம். இந்த இரக்க பண்பு அவசியம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெரும்பாலான கணவர்களிடம் அந்த பண்பை பார்க்க முடிவதில்லை. அன்பானவர்களே, நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய மக்களிடத்துல இறக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய வேலைக்காரர் உங்களுக்காக உணவு சமைத்து கொண்டு வருகிறார். புகாரில 2557வது ஹதீஸ். நம்ம வீட்டுல சமையல் செய்வதற்கு ஒரு வேலையாளை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக உணவு சமைத்து கொண்டு வருகிறார். இந்த வச்சுட்டு போ அப்படி சொல்லக்கூடாது. அவரையும் உங்களோடு அமர வைத்து உண்ண செய்யுங்கள். அதுக்கான வாய்ப்பு இல்லையா,
அந்த உணவில் இருந்து சிறிதளவு அவருக்காக எடுத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனென்றால் அந்த உணவை சமைப்பதற்காக அவர் உழைத்து இருக்கிறார். அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கிறோமே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சம்பளத்தையும் கடந்து இரக்கம் தேவை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது. சம்பளம் ஓகே, அதை கடந்து அவங்க மேல நீங்க இரக்கத்தோட நடக்கணுங்கிறது இந்த ஹதீஸ் மிக அழகாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய 3420வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வேலை ஆட்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கும் பொழுது அவரால் எதை செய்ய இயலுமோ அப்படிப்பட்ட வேலைகளை அவருக்கு கொடுங்கள். அவருடைய சக்திக்கு மீறிய வேலையை அவருக்கு கொடுக்காதீர்கள். நான் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கேன், நான் சொல்றதான் அவன் செய்யணும் அப்படின்னு சில முதலாளிகள் பேசுவார்கள். இது நபி வழிக்கு எதிரான பேச்சு. நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்கு வேலை வாங்கிக் கொள்ளுங்கள், அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவரால் எதை செய்ய முடியாதோ, ஒரு 15 வயசு பையனை கடையில வேலைக்கு வச்சிருக்கீங்க, ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு பார்சல் அவனால் சுமக்க முடியாது என்று தெரியும். அதெல்லாம் தெரியாது, இதை கொண்டு போய் குடோன்ல வச்சுட்டு வா. இல்லைன்னு என்னால அதை தூக்க முடியாது, சம்பளம் வாங்குற இல்ல, சாப்பிட தெரியுது இல்ல, டீ குடிக்க தெரியுது இல்ல, இப்படிதான் பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறார். யாருடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கிறதோ அவர் அப்படி நடந்து கொள்ள மாட்டார் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். அன்பா அவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 30வது ஹதீஸ் இப்னு சுவைத் என்பவர் அறிவிக்கிறார். ஒரு தாபி, அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை, மதீனாவுடைய எல்லை பகுதியில, மதீனாவுக்கு வெளியே ஒரு பகுதியில அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களும் அவர்களுடைய வேலைக்காரரும் ஒரே மாதிரியான ஆடையை அணிந்திருந்தார்கள். முதலாளி என்ன மெட்டீரியல்ல டிரெஸ் போட்டிருக்காரோ அதே மெட்டீரியல்ல அதே தரத்துல வேலைக்காரரும் அணிந்திருக்கிறார். இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், அபூதர் அவர்களே, நீங்களும் உங்களுடைய அடிமை, உங்களுடைய வேலைக்காரரும் ஒரே தரத்துல டிரெஸ் போட்டிருக்கிறீங்களே? ஏன்னா முதலாளினா அவர் வேற ரேஞ்சில் இருப்பார், தொழிலாளி என்றால் அவர் வேற ரேஞ்சில் இருப்பார். அப்படிதான் நம்முடைய மனம் பழக்கப்பட்டிருக்கிறது நபிமார்கள் காலத்துல இருந்து. அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ஒருவரை திட்டி ஏதோ கோபத்துல ஒரு மனிதரை திட்டினேன். அப்படி திட்டும் பொழுது அவரை திட்டுவடோ நிறுத்தி கொள்ளாம, அவர் திட்டம்ல அதோட நிறுத்திக்காம அவருடைய தாயையும் சேர்த்து திட்டேன். படிப்பறிவு இல்லாதவருடைய பையன் தானே, இப்படித்தானே இருப்ப. நம்ம மக்கள் பேசுறாங்கல்ல, வீட்டு வேலை செய்யறவரோட மகன் தானே பாட்டி, அப்படிதான் நடந்துக்குவ. மாடு மேய்க்கிறவருடைய மகன் தானே, ஆடு மேய்க்கிறவருடைய மகன் தானே, இப்படி பேசுவோம் இல்ல. அது மாதிரி அவருடைய தாயையும் சேர்த்து இவரை திட்டும் பொழுது திட்டேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரே, இன்னும் அறியாமை காலத்து பழக்கம் உன்னிடம் குடிகொண்டிருக்கிறது. ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு அடிமையா? அல்லாஹ் அவர்களை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்க மேல இருக்கிறீங்க, அவங்க கீழே இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அதுக்காக நீங்க அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணலாமா? நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதைத்தான் அவர்களுக்கும் கொடுக்கணும், நீங்க எதை உடுத்துறீங்களோ அதைத்தான் அவர்களுக்கும் கொடுக்கணும். அவர்களால் எந்த வேலையை செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட கடினமான வேலைகளை அவர்கள் மீது சுமத்த கூடாது. அப்படி சுமத்தினால் அந்த வேலைகளில் நீங்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. அன்னையில இருந்து நான் எதை சாப்பிடுறேனோ அதைத்தான் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் கொடுப்பேன், நான் எதை உடுக்கிறேனோ அதைத்தான். அல்லாஹ்வுடைய கிருபை, பல நிறுவனங்கள்ல பார்க்கிறோம், கம்பெனி ஊழியர்களுக்கு என்ன சாப்பாடோ அதுதான் முதலாளி குடும்பத்திற்கும். சந்தோஷமான தகவல் இதுவெல்லாம் கேள்விப்படும் பொழுது. இதுவெல்லாம் இரக்கத்தின் அடையாளம், இரக்கத்தின் வெளிப்பாடு. அன்பானவர்களே, இது தவிர இரக்கப்படுவதால் கிடைக்கக்கூடிய கூலியையும் சேர்த்து சில ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இறக்கப்படுறதுங்கிறத கடந்து அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, தலைப்பை என்ன சொல்றோம்? இரக்கமும் சுவர்க்கமும் சொல்லி இருக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய 136வது ஹதீஸ். பல நற்செயல்களை பற்றி அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றாங்க.
அதில் ஒன்றாக சொல்லுகிறார்கள், யாராவது தொழில் தொடங்குவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் அவருக்கு அந்த தொழிலை துவங்குவதற்கு நீங்கள் உதவி செய்வது, இதுவும் ஒரு நற்செயல். புதிதாக ஒரு தொழில் துவங்குகிறார், அவருக்கு ஆலோசனை சொல்லலாம், எந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், என்னென்ன முன் தயாரிப்புகளை செய்யணும், எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த மாதிரி உங்களுடைய தொழிலை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுக்கு தெரிந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்லுகிறீர்கள் அல்லவா, இதுவும் ஒரு நற்செயல். எப்ப முடியும்? அவர் மீது நமக்கு இரக்கம் இருந்தால்தான் முடியும். இரக்கம் இல்லாதவன் நாமெல்லாம் வாண்டடா போய் கேட்டா கூட நமக்கு தெரியாதுங்க சொல்றாங்களா இல்லையா? அவருக்கு தெரியும். அவருக்கு என்னன்னா நாம எங்க அவரை விட மேல போயிருவோமோங்கிற அந்த ஒரு விதமான காழ்ப்புணர்வு, பொறாமை உணர்வு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் தொழில் துவங்கும் பொழுது அவருக்கு உதவி செய்வது. நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் யாருக்காவது வேலை கொடுப்பது, இதுவும் ஒரு நற்செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுவுமே முடியலையா, குறைந்தபட்சம் மற்றவர்களுக்கு தீங்கு தராமல் இருப்பதும் ஒரு நற்செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 136வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப முடியும்? தொழிலுக்கு உதவி செய்வது, வேலை, நம்முடைய நிறுவனத்துல ஒருத்தருக்கு வேலை கொடுப்பது, அல்லது குறைந்தபட்சம் யாருக்கும் தீங்கு தராமல் இருப்பது, இதுவெல்லாம் எப்ப சாத்தியப்படும் தெரியுமா? நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும். இரக்க குணத்தை இந்த வடிவங்களில் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு நடந்து கொள்வது நற்செயல். நற்செயலுடைய பயன் நன்மை, நன்மையுடைய முடிவு சொர்க்கம். அன்பானவர்களே, இன்னும் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. புகாரியில 2078வது செய்தி. ஒரு மனிதர் மக்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து உதவி செய்வார். வட்டி கடன் இல்ல, யாராவது சிரமப்படுறாங்கன்னா கடன் கொடுப்பார். அவங்க கொடுக்கும் பொழுது திரும்ப அந்த கடனை பெற்றுக் கொள்வார். அப்படி கடனை வசூலிக்க செல்லும் பொழுது யாராவது சிரமப்பட்டால் தன்னுடைய ஆட்களை வசூலுக்கு அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்புவாராம், யாராவது சிரமப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, அதுவும் முடியலையா அவங்க கடனை தள்ளுபடி செஞ்சிருங்க, இதன் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்து விடுவான் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுவார். அதே போன்று அல்லாஹ் அவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடன் கொடுக்கறதுக்கே இங்க நிறைய பேருக்கு மனம் இல்லை, அதிலிருந்து இங்க அவகாசம் தள்ளுபடி. அஹ்மதுல இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ் இன்னும் விரிவா 22,023வது செய்தி, 22,023 அஹ்மது நூல்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இதே மாதிரி கடன் கொடுத்த அந்த மனிதர் மக்களிடத்துல சொல்லுவாரா, உங்களால முடிஞ்சா எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க, இல்ல அறவே கொடுக்க முடியலையா உங்க கடன் நான் தள்ளுபடி செஞ்சிடுறேன். இது மாதிரி யார் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலில் இடம் கொடுப்பான். ஒண்ணும் செஞ்சிடல, கொடுத்த கடனை வசூலிக்கும் பொழுது கொஞ்சம் அவகாசம் கொடுத்தோம், இல்ல நமக்கு சக்தி இருந்தா அந்த கடனை தள்ளுபடி செஞ்சுட்டோம், அதற்கான கூலி என்ன? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் இடம். எப்ப சாத்தியப்படும்? இரக்க குணம் இருந்தால் மட்டுமே. அன்பானவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரில 2304வது செய்தி, அனாதைகளை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களும் நாமும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை இணைத்து காட்டுகிறார்கள். அனாதை சிறுவர்கள் சிறுமியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அரவணைப்பது, ஆதரிப்பது, அன்பு செலுத்துவது, இதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? நபிகளாரோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதுல சொர்க்கம் உறுதியாகி விடுகிறது என்ற தகவலும் கிடைச்சிருது. அந்த சொர்க்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்போம் என்ற சுப செய்தியும் கிடைத்து விடுகிறது. ரசூலுல்லாஹோட சொர்க்கத்துல இருப்போம்னாலே சொர்க்கம் கன்ஃபார்ம்ங்கிற அர்த்தம் வந்துருதா இல்லையா? எதற்காக இந்த பரிசு? அனாதைகள் விஷயத்தில் அரவணைப்போடு நடந்து கொண்டால். யாரால முடியும்? யாருடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அன்பானவர்களே, அதே புகாரியில 2363வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு நாயுடைய தாகத்தை ஒரு மனிதர் தீர்த்தார்.
கடுமையான தாகம் ஒரு மனிதருக்கு ஏற்படுகிறது. அங்கு இருந்த ஒரு கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை அள்ளி குடித்துவிட்டு கிணற்றில் இருந்து மேலேறி வருகிறார். ஒரு நாய் கடுமையான தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாக ஒரு ஈர மண்ணை அந்த நாய் தன்னுடைய நாக்கால் நக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறார். நாம சிரமப்பட்ட மாதிரி தானே இந்த நாயும் சிரமப்படும். மீண்டும் அந்த கிணற்றுக்குள் இறங்குகிறார். தன்னுடைய காலில் அணிந்திருந்த தோலாலான காலுறை, நம்ம பயன்படுத்துற காட்டன் சாக்ஸ்ல தண்ணீர் அள்ள முடியாது, லெதர் சாக்ஸ், அப்படியே காலுறையே லெதர்ல தோலாலானது, அதை எடுத்து அதுல தண்ணீரை நிரப்பிக் கொண்டு அதை தன்னுடைய வாயை கவ்விக்கொண்டு, ஏன்னா கிணற்றுக்கு மேல ஏறணும், 2 கையை பிடிச்சி ஏறினா தான் வெளியே வர முடியும். அந்த தண்ணீர் நிரம்பிய அந்த காலுறையை வாயிலை கவ்விக்கொண்டு சிரமப்பட்டு மேலேறி வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். நாய் தானே அப்படின்னு நினைக்க கூடாது, அதன் மீது கூட நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் இத்தனை பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்கள்ல இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம எப்பயாவது அசை போட்டு பார்த்திருக்கிறோமா? இன்னும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் அநியாயம் செய்கிறார், இன்னொருவர் அநியாயம் செய்யப்படுகிறார். அதாவது ஒருத்தர் இன்னொருவருக்கு தீமை செய்யறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செய்பவனுக்கும் அநியாயம் செய்யப்படுபவனுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சஹாபாக்களுக்கு குழப்பம். அநியாயம் செய்யறவனுக்கு உதவி செய்யலாம், யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்யலாம், அது புரியுது. அநியாயம் செய்பவனுக்கு உதவி செய்ய சொல்றீங்களே யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செய்பவனை அந்த அநியாயம் செய்வதை விட்டும் அவனுடைய கைகளை பிடித்து நீங்கள் தடுக்க வேண்டும். இது நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. ஏன்னா இந்த மாதிரி அநியாயம் செஞ்சா நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவானேங்கிற இரக்கம் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் அநியாயம் செய்வதை விட்டு அவனை தடுப்பீங்க. இது நீங்க அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. புகாரில 2444வது ஹதீஸ்ல பாருங்க. அன்பானவர்களே, மார்க்கம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு என்னெல்லாம் பரிசு கிடைக்கும் என்றும் அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள்ல ஒண்ணு, இரு சாரார் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். 2 பேர் சண்டை கொடுக்கிறாங்க. நம்முடைய பெரும்பாலானவர்களுடைய படம் என்ன தெரியுமா? 2 பேருக்கு மத்தியில் அந்த சண்டையை அதிகப்படுத்துறதுல பலருக்கு சந்தோஷம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது மாதிரி சண்டை போடக்கூடிய மக்களிடத்துல நீங்க சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு சமரசத்தை ஏற்படுத்தலாம்? பொய்யை கூட சொல்லலாம். உங்களை பத்தி அவர் நல்ல விதமா தான் நினைச்சிட்டு இருக்காரு, நீங்க தான் அவர் மேல தேவையில்லாம கோவப்படுறீங்க. இவர்கிட்ட வந்து சொல்லலாம், அவர் உங்களை பத்தி நல்ல விதமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் அவருக்கு இருக்கு, நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் நல்ல விதமாக பொய் சொல்லி கூட சமரசத்தை ஏற்படுத்தலாம். அப்படி பொய் சொன்னா அது பொய்யே கிடையாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. செய்தி என்ன? சமரசத்தை ஏற்படுத்துதல் எப்போ முடியும்? உங்கள் உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். எப்ப நம்முடைய உள்ளத்துல இரக்கம் இருக்குதோ, நம்ம அப்போ இது மாதிரி சண்டை போட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களேங்கிற கவலையை அடைவோம். அதன் விளைவாக சமரசத்தை உண்டாகும். இரக்க குணம் இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, 2631வது செய்தி புகாரியில. இப்ப சொன்ன சமரசம் சம்பந்தமானது 2692வது ஹதீஸ். இந்த 2631வது ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நற்செயல்கள் 40 வகையில் இருக்கின்றன. 40 நற்செயல்கள் இருக்கின்றன. அந்த நற்செயல்களில் உயர்ந்தது எது தெரியுமா? எதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதோட சிறப்பை சொல்றாங்க. ஒருவர் அல்லாஹ்வின் மீது இதற்காக நன்மை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கமும் நமக்கு பரிசாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த 40 நற்செயல்களில் ஏதாவது ஒன்றை செய்தாலும் அவருக்கு அதுக்கான கூலி கிடைக்கும். அதுல உயர்ந்தது எது தெரியுமா? பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தன்னுடைய ஆட்டை இரவலாக கொடுத்து பால் கறந்து குடித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்குவது. ஒருத்தர் பசியோடு வர்றார், கொடுப்பதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லை, குறைந்தபட்சம் நம்ம ஆடு இருக்கு,
வேணா பாலை கறந்து குடிச்சிக்க, இதான் என்னால முடியும். அந்த ஆட்டையே நம்ம அவருக்கு சொந்தமா கொடுக்கல, இரவல் பால் கறந்து குடிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறோம். இதற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்போ இதெல்லாம் செய்வோம்? பசியோடு வர்றவனுக்கு எப்ப பால் கொடுப்போம்? இரக்க குணம் இருந்தால்தான். இவ்வளவு சொல்லப்பட்ட பிறகும் ஒருவர் இரக்கம் இல்லாமல் இருந்தால் அவருடைய கதி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ். யார் மற்றவர்கள் மீது இரக்கப்படவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படவே மாட்டான். புகாரில 7376வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு சுப செய்திகள் சொல்லப்பட்ட பிறகு கூட ஒருவர் மற்றவர்கள் மீது இரக்கப்படலைனா அவர் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமா சொல்றாங்க. அன்பானவர்களே, இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும், குர்ஆனோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும், ஹதீஸோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்க பட்டியலில் மட்டும் முஸ்லிம்களாக இல்லாமல் அல்லாஹ்வின் பட்டியலிலும் நம்மை முஸ்லிம்களாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது இந்த நற்பண்புகள் நம்மிடம் வரும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. முயற்சி செய்வோம், நன்மைகளை பெறுவோம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் மீது இரக்கப்பட வேண்டும். மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்களின் மீதும் இரக்கப்பட வேண்டும். இதை கொண்டு மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிறைவான நன்மைகளையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் பரிசாக வழங்குவான் என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் பல திருக்குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸ்களை எல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அன்பிற்குரியவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், நம் மீது நாம் இரக்கப்பட வேண்டும். இது என்ன புது தகவல்? நம்ம மேலதான் நம்ம இறக்கப்படுறோமே அப்படின்னு பலரும் சொல்லலாம். அன்பானவர்களே, இதில் பல தகவல்கள். முதலாவது, குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல ஆண்கள், பல குடும்ப தலைவர்கள் தங்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், அவங்களுக்காகவே இரவும் பகலும் உழைத்து இவருடைய உடல்நிலையை கவனிக்க மாட்டார். நல்ல டிரெஸ், குழந்தைகளுக்கு நல்ல டிரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பல தந்தைகள் தனக்கு நல்ல டிரெஸ் வேணுங்கிறத பத்தி கவலையே படுறதில்லை. குழந்தைகள்லாம் 2 வீலர் ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடிய பல தந்தைமார்கள் இன்னும் சைக்கிளில் தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் படிக்கல, எனக்கு படிப்பு கிடைக்கல, எனக்கு எது கிடைக்கலையோ அது என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், சிரமப்பட்டாவது மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ என்று பிள்ளைகளை கல்வி நிறுவனங்களில் சேர்க்கிறார்கள். மனைவி கேட்கிறதையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களில் பலர் தங்கள் மீது இறக்கப்படுவதே இல்லை. பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பல பிரச்சனைகள். டாக்டரை பார்க்க வேண்டியது பார்ப்போம். அன்பானவர்களே, இதுவும் நல்லது அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 195வது வசனத்தை பேசுகிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் மீது இரக்கப்படுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்று உங்கள் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே பேசுகிறார், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். இதுல 2 விஷயம். எப்படி உலக விஷயத்தில் நம் மீது நாம் இரக்கப்படுவோம், பட வேண்டியது அவசியமோ அதற்கு அடையாளமாக நம்முடைய உடல் நலத்தை பாதுகாப்பது, நம்முடைய உடையை பாதுகாப்பது, நேரத்துக்கு சாப்பிடுறது, இதுவெல்லாம் நம் மீது நாம் இரக்கப்படுவதற்கான அடையாளமோ அதே போன்று நம்முடைய மறுமைக்காக நம் மீது நாம் இரக்கப்பட வேண்டும். திருக்குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தாரையும் என்பதை 2வது இடத்தில் வைத்துவிட்டு கூ அன்ஃபுஸக்கும், உங்களை முதலில் நீங்க நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும்னா சொர்க்கத்திற்குரிய அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது நாம் நம் மீது படக்கூடிய மிக முக்கியமான இரக்கம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. எனவே நம் மீது இரக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் மீதும் இரக்கப்பட வேண்டும். அதன் மூலம் நாம் மறுமையில் சுவர்க்கத்தை அடைவோம் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.